Hello all, welcome to SS Handmade and Creativity. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் க்ரூஷே, அதுக்கப்புறம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டபுள் க்ரூஷே. டபுள் க்ரூஷேவும் சேம் அதே மாதிரி தான் நான் செயினில் தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி ஹாஃப் டபுள் க்ரூஷே அண்ட் சிங்கிள் க்ரூஷேக்கு சொன்ன மாதிரி மாதிரி தான் நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டே வந்து செயின்ஸ் போட்டு வச்சிட்டேன். ஸோ இதை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம நீடில் வந்து நம்மளோட செயினில் லிங்க் ஆகி தான் இருக்குது. இப்போ எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம அதில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாங்கர் த்ரெட்டை கிராப் பண்ணிக்கணும். ஹாஃப் டபுள் க்ரூஷியில் நம்ம இதை தான் பண்ணியிருப்போம். பார்த்திங்கன்னா கிராப் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டே. ஸோ அதே மாதிரி தான் த்ரெட்டை கிராப் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ஸோ ஹாஃப் டபுள் க்ரூஷியில் நம்ம ஒரு செயின் தள்ளி போட்டிருப்போம். இப்போ இதில் வந்து 2 செயின் தள்ளி நம்ம தேர்ட் செயினில் நம்மளோட நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை கிராப் பண்ணணும். ஸோ த்ரெட்டை கிராப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 3 லிங்க்ஸ் 1 2 3 லிங்க்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 3 லிங்க்கையும் அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா திருப்பியும் த்ரெட்டை கிராப் பண்ணி ஃபஸ்ட்டு 2 நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லிங்க்கில் மட்டும் எடுத்து நம்ம நாட்டை வெளியில் கொண்டு வரணும். ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி 3 லூப்ஸ் இருந்தது. ஸோ அந்த 3 லூப்ஸை வந்து நம்ம 2 லூப்பாக மாற்ற போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 லூப்பை வந்து இப்போ நான் திருப்பி என்ன பண்ண போகிறேன்னா த்ரெட்டை கிராப் பண்ணி ஸ்டிச் போடும்போது ஒரு லூப்பாக மாற்ற போகிறேன். ஸோ தட் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ டபுள் க்ரூஷே கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ தட் இப்போ இதில் ஆல்ரெடி நான் போட்ட நம்ம செயின் வந்து 2 செயின் விட்டுருக்கோம் இல்லையா, அது ஒரு ஸ்டிச்சாகவும் அடுத்து நான் போட்டது ஒரு ஸ்டிச்சாகவும் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி இதை காமிக்கிற பாருங்கள். ஸோ த்ரெட்டுக்குள்ளே நீடில் விட்டுட்டோம். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா த்ரெட்டை கிராப் பண்ணுறோம், செயின்குள்ளே விட போகிறோம். ஸோ செயினில் விட்டதுக்கப்புறம் அடுத்தது த்ரெட்டை கிராப் பண்ணி இப்போ நம்மக்கிட்ட 3 இருக்குது, 3 லூப் இருக்குது. இந்த 3 லூப்பில் ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் நம்ம த்ரெட்டை கிராப் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் எடுக்க போகிறேன். இப்போ 3 லூப்பை வந்து 2 லூப்பை மாற்றிட்டேன். ஸோ இந்த 2 லூப்பை நம்ம ஒரு ஸ்டிச்சாக போட போகிறோம். அதுக்கு த்ரெட்டை கிராப் பண்ணி திருப்பியும் அந்த 2 லூப்லையும் சேர்த்து எடுக்கணும். ஸோ நமக்கு ஸ்டிச் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து இதே மாதிரி தேர்ட் ஸ்டிச் போடுறேன் பாருங்கள். த்ரெட்டை கிராப் பண்ணிட்டு அடுத்து செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு 3 லிங்க்ஸ் நமக்கு இருக்குது, 3 லூப்ஸ் இருக்குது. ஸோ 3 லூப்ஸை 2 லூப்ஸாக மாற்றணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு 2ல் நம்ம விடணும், அடுத்தது வந்து 2-ஆ 1-ஆ மாற்றணும். ஸோ இதே மாதிரி ஸ்டிச் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கண்டினியூ பண்ணுங்கள். இப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு பாருங்கள் நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றது. ஸோ இப்போ ஒரு 4 ஸ்டிச் மட்டும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நமக்கே அந்த ஸ்டிச் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும். எப்படின்னா அந்த ஹாஃப் டபுள் க்ரூஷேக்கும் டபுள் க்ரூஷேக்கும் ஒரு சின்ன மைல்டு டிஃப்ரென்ஸ், அந்த ஒரு ஹைட் வைஸ் அந்த லென்த் வைஸ் கண்டிப்பாக நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுதான் வந்து ஹாஃப் டபுள் க்ரூஷே, இது டபுள் க்ரூஷே. ஸோ இன்னும் நான் கண்டினியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வரும் நமக்கு. ஸோ இந்த ஒரு சைஸே வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் வைஸ் நமக்கு எல்லாமே மாறும். ஓகேங்களா? ஸோ ஸ்டிச் டிஃப்ரென்ஸ் வந்து லென்த் வைஸ் மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் வைஸுமே அதிகமாக இருக்கும். ஹாஃப் டபுள் க்ரூஷேக்கும் டபுள் க்ரூஷேக்கும் கேப் வந்து வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஹாஃப் டபுள் க்ரூஷேயில் கொஞ்சம் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஆல்ரெடி நான் சிங்கிள் க்ரூஷேயில் உங்களுக்கு கேப் காமிச்சிருக்கேன். ஆனால் ஹாஃப் டபுள் க்ரூஷேயில் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இதில் டபுள் க்ரூஷேயில் இன்னுமே அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா ப்ராஜெக்ட் வைஸ் வந்து நமக்கு அந்த உள்ளே இருக்கிற கேப் வந்து நல்லாவே மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ராஜெக்ட்டுக்கு கேப் அதிகமாக தேவைப்படும். அப்போ இந்த மாதிரியான ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து டபுள் க்ரூஷே. ஸோ இதையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அதை நான் வந்து என் நாட் போட்டுக்கிறேன். ஸோ என் நாட் போட்டுட்டு 3க்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம இப்போ என் நாட் போட்டுட்டோம். ஸோ இதை போட்டு முடிச்சுட்டு
3க்குமான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். எப்படி வந்து அந்த ஒரு சைஸ் வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் உங்களால். ஸோ பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் க்ரூஷே, இது ஹாஃப் டபுள் க்ரூஷே அண்ட் இது டபுள் க்ரூஷே. எஸ் ஓவர் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் ஸ்டிச் இருக்குது, அதான் ட்ரிபிள் க்ரூஷே. ஸோ அதை நாளைக்கு பார்க்கலாம். அன்டில் தென் பாய் அண்ட் தேங்க்யூ.